الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال النبي صلى الله عليه وسلم في دعائه: اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜபுன் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், அருளான ரமலானை அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தை தா என்று துஆ செய்பவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த துஆவினுடைய வலிமையும் அவசியமும் இப்பொழுது நமக்கு மிக மிக தெளிவாக புரியும். கடுமையான நெருக்கடிகள், பல்வேறு விதமான அறியப்படாத நோய்கள், இப்படிப்பட்ட இந்த நெருக்கடிகளிலிருந்து மீண்டு சங்கையான ரஜபையும் ஷஅபானையும் பரக்கத்தானதாக ஆக்கி ரமலானை நாம் நிறைவாகவும் முழு திருப்தியுடனும் அலைந்து கொள்வதற்குண்டான ஒரு நல்ல துஆவை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைப்படி அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. குறிப்பாக ரமலானை குறித்து கண்ணியமிக்க மேன்மக்கள் 6 மாதங்களுக்கு முன்னாலேயே யா அல்லாஹ் ரமலானை அடையும் பாக்கியத்தை தா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். கானோ யதுஊன அல்லாஹ 6 அஷ்ஹுரின் அன் யுபல்லிகஹும் ரமலான். 6 மாதங்கள் கேட்பார்களாம், யா அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு தா, இந்த ரமலானை பெற்றுக்கொள்ளும் நசீபை தா, அதை நாங்கள் பாக்கியமாக கழிக்கும் நசீபை தா என்று கேட்பார்களாம். வயதுஊனஹு 6 அஷ்ஹுரின் அன் யதகப்பல மின்ஹும். ரமலான் முடிந்து அதற்கு பிறகுள்ள மாதங்களிலே மீதி உண்டான அந்த 6 மாதங்களிலேயும் ரமலானில் நாங்கள் செய்த நல்ல காரியங்களை ரப்பே நீ கபூல் செய் என்று துஆ செய்வார்களாம். அதனாலே புனிதமான ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டாலே ரமலானுடைய வாசனை, அதனுடைய ஒரு உண்மையான மேன்மை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வான், உலகத்திலே 12 மாதங்களில் 4 மாதங்கள் மிக பாக்கியமான மாதங்கள். மின்ஹா 4 ஹுரும். இந்த 12இல் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அதிலே ரஜபுடைய மாதம் மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாலும் சரி, அதற்கு பின்னாலும் சரி, இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியமானதாக எல்லோரும் கருதக்கூடிய ஒரு நிலையில் இந்த ரஜபுடைய மாதம் ஆகியிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் புனிதம் நிறைந்த 4 மாதங்கள் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த மாதங்களில் ஒன்றாக சங்கையான ரஜப். அதனால்தான் அரபுகள் தங்களுக்கு மத்தியிலே அவ்வளவு கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளையுமே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த அந்த அரபுகள் இந்த ரஜபுடைய மாதத்தில் யாரும் சண்டை போட்டுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தோடு வாழ்வதற்கு இந்த ரஜபை அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். எவ்வளவு பகை இருந்தாலும் ரஜபிலே அவர்கள் சண்டையிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களிடத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமும் இதை கண்ணியமானதாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த கண்ணியத்தை பேணினார்கள், பேணச் சொன்னார்கள். இந்த ரஜபுடைய மாதம் நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான இருவரும் நிகழ்வுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அருளான நூறானியத்தான அவர்களுடைய கரு உருவானது இந்த ரஜபிலே தான். அவர்கள் ரபீஉல் அவ்வலிலே பிறந்தார்கள் என்று சொன்னால் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான்
அருமை ஆமினா அம்மாவினுடைய வயிற்றிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரு உருவானது, அந்த நூறானியத்து உருவானது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பாக்கியமான ஒரு மாதமாக அல்லாஹ் இதை அமைத்து தந்திருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, உலகத்தில் வேறு எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கப்பெறாத, பல நபிமார்கள் கேட்டும் அவர்களுக்கு வழங்கப்படாத உன்னதமான மிஅராஜ் என்ற உன்னதமான ஒரு ஸ்தானத்தை, ஒரு அந்தஸ்தை, ஒரு உயர் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான் என்பதையும் பார்க்கிறோம். அதேபோல அன்றைய காலகட்டத்திலே ஹிஜ்ரத்தினுடைய வலிமை என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தால், முஸ்லிம்கள் இஸ்லாத்தோடு வாழ இயலாது என்று ஒரு இக்கட்டான நிலை, அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் என்ற மகத்தான பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவினுடைய வெற்றியோடு அந்த ஹிஜ்ரத்தினுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்லல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ராம் மினல் அன்சார், ஹிஜ்ரத்தினுடைய கூலி கிடைப்பதற்காகத்தான் நான் மக்காவில் பிறந்தேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹிஜ்ரத் என்ற ஒரு மகத்தான ஒரு பாக்கியம், அதனுடைய கூலி வழங்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நான் மக்காவிலேயே பிறந்தேன், இல்லை என்றால் நான் ஒரு அன்சாரியாக உலகத்தில் பிறந்திருப்பேன்னு சொன்னாங்க, மதீனா வாசியா பிறந்திருப்பேன்னு சொன்னாங்க. அப்படியானால் அந்த ஹிஜ்ரத் என்பது அவ்வளவு அந்தஸ்து மிக்கது. அந்த ஹிஜ்ரத் ஆரம்பமாக செய்யப்பட்டது அபிசீனியாவுக்கு தான். அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற முதல் கூட்டம் சங்கையான இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் தங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக, உலகத்தில் எல்லாவற்றையும் விட எங்களுக்கு எங்களுடைய தீன் பெரியது என்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மகத்தான அந்த முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு நடந்தது என்பது இந்த ரஜபுடைய மாதத்தில் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அதே போல முதன் முதலாக சட்ட மாற்றம், அல்லாஹ் சொல்லித்தந்த சில சட்டங்களிலே சில மாற்றங்களை உண்டாக்கினான். அதிலே முதல் சட்ட மாற்றம் என்பது கிபிலாவை அல்லாஹ் மாற்றியது. கிபிலாவை அல்லாஹு தஆலா மாற்றியதுதான். அன்னை உம்முல் பஷர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அவளை விசாரிப்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. போயிருந்த நேரத்திலே லுஹருடைய வக்த், அந்த லுஹருடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்திலே நின்று இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே ஆசை, பைத்துல் முகத்தஸிலிருந்து கஅபாவின் பக்கம் தங்களுடைய கிபிலா திருப்பப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அல்லாஹு தஆலா இரண்டாவது ரக்அத்திலேயே அவர்களுக்கு உத்தரவிட்டான், உங்களுடைய கிபிலாவை நீங்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து கஅபாவின் பக்கம் திருப்புங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அருமையானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவை திருப்பிய 2 ரக்காத்துகள் முடித்து நேர் எதிர் நிலையிலே உள்ள திசை அது. இன்றும் மதீனாவிலே உள்ள மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று ஒரு பள்ளி இருக்கிறது. அங்கே போய் பார்த்தால் தெரியும், இப்பொழுது உள்ள கிபிலா ஒரு பக்கம் இருக்கிறது என்றால் அதற்கு நேர் எதிர். அப்படியானால் இமாம் முன்னால் இருந்து ஆக கடைசிக்கு வர வேண்டும், கடைசியில் நின்றவர் முன்னால் செல்ல வேண்டும். அங்கே ஆரம்பமாக எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்களோ அந்த பகுதிக்கு போகணும். அப்படியே திருப்பப்பட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது எப்படி வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்பதற்குண்டான வெளிப்படையான ஒரு நிலைப்பாடாக, மார்க்கத்தினுடைய பற்றான ஒரு நிலைப்பாடாக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை தான் எல்லாவற்றையும் விட பெரிது என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய முதலாவது சட்ட மாற்றம். அவ்வளவு மன்சூகில் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஏற்பட்ட முதல் சட்ட மாற்றம் அது ஏற்பட்டது சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. சங்கைக்குரியவர்களே, பரக்கத்தான மாதம். அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளும் நசீபை தந்தருள்வானா. மார்க்கத்தை பொறுத்தவரையில் எதையும் அல்லாட்ட அதிகமாக தான் கேட்க சொல்லல, பரக்கத்தை தான் அல்லாஹ் கேட்க சொல்கிறோம். செல்வத்தை ஆனாலும் சரி, ஆயுளில் ஆனாலும் சரி, எந்த காரியத்திலும் மார்க்கம் பரக்கத்தை தான் கேட்க சொல்கிறது. ஏனென்றால் பரக்கத் என்பது எவ்வளவு குறைவானதாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் முழுமையாக இருக்கும். ஒரு காரியத்தினுடைய பயன்பாடு முழுமையானதாக, நிறைவானதாக, அதை கொண்டு என்னென்ன பயனெல்லாம் ஏற்பட முடியுமோ அந்த எல்லா பயன்களும் ஏற்பட்டால் அதற்கு பெயர் பரக்கத். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயுள் என்பது அவனுக்கு பரக்கத்தாக அமைந்தால் குறைந்த காலகட்டத்திலும் நிறைந்த சேவைகளை, பல்வேறு காரியங்களை செய்வதற்குண்டான ஒரு நிலை. ஒரு மனிதனுடைய ஆயுளோ, கல்வியோ, செல்வமோ, வாகனமோ, அவனிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களும் கூட பரக்கத்தானதாக இருந்தால் அது காலங்களையும் கடந்து நின்று பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அதனால் மார்க்கம் பொறுத்தவரையில் எந்த காரியத்திலையும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை கேட்க சொல்வான். பரக்கத் என்றார் அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் முழுமையாக, நிறைவாக, ரப்பினுடைய அருளோடு சேர்ந்ததாக அமைந்திருக்கக்கூடியதற்கு பெயர் தான் பரக்கத். அந்த பரக்கத்தை இந்த 2 மாசத்திலையும் ரொம்ப அதிகமாக கேட்கணும்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரஜபுடைய மாதம் பரக்கத்தான மாதம்.
ரப்பிடத்தில் இதனுடைய பரக்கத்தை, இந்த நாட்களில் ரப்பினுடைய புறத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய பரக்கத்தை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய் என்று துஆ செய்ய சொன்னார்கள். சங்கையான ரமலான் அது முழுவதுமாக பரக்கத்து தான். அதை அடைந்து கொள்ளும் நசீபை தா என்று கேட்க சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் நல்ல அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய துஆவில் சொல்வார்களே, அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத ஸியாதத்தல் லனா ஃபீ குல்லி கைர். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளை நல்ல காரியங்கள் அதிகமாக செய்வதற்கு அதற்குண்டான பாக்கியத்தை தான் என்று கேட்க சொன்னார். அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பேரருள். எப்படியும் காலம் கழியும், ஆயுள் எப்படி வேண்டாலும் கழியலாம், ஆனால் அந்த நேரத்தை பாக்கியமாக கழித்தால் அவன் அருளானவன். எனவே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்முடைய வாழ்க்கையினுடைய அணுகுமுறை, லட்சியம், குறிக்கோள், பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள் இந்த துஆவில். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்நாளிலே நல்ல காரியங்களை நாங்கள் அதிகம் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தா என்று சொன்னார். அல்லாஹ் கபூல் செய்தருள வேண்டும். அருமையானவர்களே, நல்ல காரியங்களை அந்த நேரம் கழிஞ்சிருச்சுன்னா கழிஞ்சது தான். இப்போ செய்யணும்னு நினைப்போம், அந்த நேரத்தில் ஒரு விதமான சோம்பலோ கவனக்குறைவோ வேறு ஏதாவது வேலையினுடைய எண்ணமோ போயிட்டோன்னு அதுக்கடுத்து அந்த காரியத்தை செய்ய முடியாது. அதனால் அந்த நேரத்திலே அந்த காரியங்களை செய்வதற்குண்டான நிலையை, நஃப்ஸை அடக்கி, ஷைத்தானை அடக்கி, சோம்பலை நீக்கி அந்த காரியத்தில் இன்பத்தோடு செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை பாக்கியமாக நாம் கழிக்க வேண்டும். அருமையானவர்களை, சங்கையான ரமலானுடைய தேட்டத்திற்கு முன்னால், அதனுடைய வருகைக்கு முன்னால் இந்த ரஜபுடைய மாதத்தில் அப்படிப்பட்ட நல்ல அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சங்கையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா 3 சகோதரர்களை தந்திருக்கிறான். இதில் எந்த சகோதரன் சிறந்த சகோதரன் என்று கேட்டார். நாயகமே, யார் அந்த சகோதரர்கள் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதல் சகோதரனுடைய மௌத்தோடு முடிஞ்சு போச்சு, அந்த சகோதரன் விடை பெற்று விடுவான். மௌத்தோடு அந்த சகோதரனுக்கு உனக்கு உண்டான எல்லா தொடர்பும் முடிந்து போய்விட்டது. 2வது சகோதரன் கபர் வரை வருவான், உள்ளே அடக்குவான், தஃபன் செய்வான், காரியங்களை செய்துவிட்டு அவனுடைய வேலை அதோட முடிஞ்சிருச்சு. 3வது சகோதரன் உன்னோடு கபரிலும் இருப்பான், ஹஷரிலும் இருப்பான், சொர்க்கத்திலும் இருப்பான் சொன்னான். அது அகுன் கரீம், இது அல்லவா சங்கையான சகோதரன் என்ற அந்த 3வது சகோதரனை பற்றி சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். முதல் சகோதரனுடைய பொருளாதாரம், நீ இறந்துட்டேன்னா உனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அதன் மீது எந்த ஆதிக்கத்தையும் செலுத்துவதற்குண்டான நிலை, அதிகாரம் என்பது முடிந்து போய்விட்டது. அதற்கு பிறகு உள்ள சகோதரன் என்பது உங்களுடைய குடும்பம், உறவு, நட்பு, இவைகளெல்லாம் கபர் வரை வருவார்கள், அடக்குவார்கள், தஃபன் செய்வார்கள், அதனுடைய நிலை முடிந்து போய்விட்டது. 3வது சகோதரன் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள்னு சொன்னான். நல்ல அமல்கள் அது அதையும் தாண்டி உங்களுடைய கபரிலே உங்களோடு துணையாக இருக்கும், ஹஷரிலும் வரும், சொர்க்கத்திலும் வரும் என்று சொன்னார். அல்லாஹ் அந்த நல்ல சகோதரனை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சொன்னார்களே, அருமையானவர்களே, அது நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள். வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம அது லேசாக நினைப்போம், ஆனால் அதனால் உண்டாகக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப அதிகமானது. உதாரணமாக திக்ர் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய நீங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அசைந்து கொண்டே இருக்கட்டும்னு சொன்னாங்க. திக்ருக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளோ அழகாத உதாரணம் சொன்னாங்க. அதாவது உலகத்திலே ஹயாத்தாக இருப்பவனுக்கும் மையத்துக்கும் உதாரணம் ذாக்கிருக்கும் திக்ர் செய்யாதவனுக்கும் சொன்னாங்க. திக்ர் செய்கிறவன் என்றும் ஹயாத்தாக இருக்கிறான், திக்ர் செய்யாதவன் ஹயாத்தாக இருந்தாலும் அவன் மையத்தாக இருக்கிறான்னு சொன்னான். திக்ர் என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு திக்ருகளை, ஔராதுகளை ஓதுவதற்குண்டான நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அசுக்காக இந்த மலீக்கிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் பரிசுத்தமான ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? அருகாஃபி தரஜாத்திக்கும், உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்துமே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி தரட்டுமா என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னார். அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த திக்ரை செய்வதற்கிறதே அது அமல்களில் இப்படிப்பட்ட உன்னதமானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். திக்ர் நமக்கு தரக்கூடிய பலாபலன்கள் ஏராளம் ஏராளம். அந்த திக்ருடைய பலாபலன்களில் பிரதானமானது நிம்மதி. அல்லாஹ் சொல்கிறான், திக்ர் நீங்கள் செய்து பாருங்க, வாழ்க்கையில் கவலை இருக்காது, நிம்மதி ஏற்பட்டு விடும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உங்களுடைய கல்புகள் நிம்மதி வருகிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான்.
உலகத்தில் இன்று அதைத்தானே தேடி அலைகிறார்கள். மனிதனுடைய நிலைகளிலேயே ஆக கடுமையானது, கவலைகளிலே உழந்து போயிருக்கிறான். அதை மாற்றுவதற்கு அங்கே செல்கிறான், இங்கே செல்கிறான், இந்த காரியத்தை செய்கிறான். அல்லாஹ் சொன்னான், அது இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய இடம் என்பது அல்லாஹுடைய திக்ர் என்று சொன்னான். அல்லாஹுடைய திக்ரை செய்பவர்கள் நிம்மதியோடு இருப்பார்கள், அது நிம்மதியை அதிகப்படுத்தி தரும் என்று. அதே போல ஏராளமான காரியங்கள் மார்க்கம் சொல்லித் தருகிறது. நல்ல குணங்களை வாழ்க்கையில் பற்றுங்கள். சொர்க்கத்தில் நுழைவதற்குண்டான அதிகமான பேரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் அதில் 2 தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹுடைய அச்சமும் நல்ல குணமும் என்று சொன்னார். வாழ்க்கை நல்ல குணம் என்று சொன்னார். அதே போல இன்னைக்கு நாம் ஒரு 3 பேர் கூடிட்டாலே 4வது ஆளை பேசுகிறோம், அவங்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த அமல்களிலே உன்னதமான அமல் உன்னுடைய சகோதரருடைய குறையை நீ மறைத்தால் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பான் சொன்னான். கியாமத்தில் அல்லாஹ் உன்னோட அந்தஸ்தை உயர்த்துவான்னு சொன்னாங்க. சின்ன காரியம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் 4 பேர் கூடினாலே யாரையாவது ஒரு ஆளை பற்றி பேசி அதை பற்றி பரிமாறிக்கொள்வதைத்தான் நடைமுறையாக வைத்திருக்கிறோம். அருமையானவர்கள், இஸ்லாமிய பண்பு அல்ல அது. அவர் ஒரு குறை செய்தார், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பாவமே செய்து விட்டாலும் கூட நாம் அவரிடத்தில் சொல்லி அதை மாற்றுவதற்குண்டான காரியத்தை செய்யலாமே தவிர மற்றவர்கள் கூடி பேசி அந்த குறைகளை பரத்துவது அல்ல. அது மார்க்கம் சொல்லவில்லை. மன் சத்தர, அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், யார் தன்னுடைய சகோதரனுடைய மன் சத்தர அகாஹுல் முஸ்லிம் ஃபி துன்யா, துன்யாவிலே ஒரு சகோதரனுடைய குறைபாடுகளை மறைத்தால் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்தில் அல்லாஹ் அவனுடைய குறைகளை மன்னித்தவனை மன்னிப்பான் சொன்னான். அருமையானவர்களை, அவனுடைய குறைகளை மறைத்து அல்லாஹ் மன்னித்து விடுவான்னு சொன்னான். இப்படி எத்தனையோ நல்ல காரியங்கள், சின்ன விஷயம் என்று நாம் நினைக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை எல்லாம் இந்த காலங்களிலே அதிகமாக நாம் செய்ய வேண்டும். உறவுகள் என்பது இன்று குறைந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தினுடைய உறவுகள் என்பது அது உறவுகளை அனுசரிப்பது என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதே போல சமீப காலங்களிலே நிக்காஹ் முடித்த பிறகு இந்த தலாக் என்பது கூடிக்கொண்டிருக்கிறது. அதிலையும் ஹுலா என்பது சமீப காலங்களில் பெண்களே கேட்கக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹுடைய அதாப் இறங்கிருங்கிறது மாத்திரமல்ல, சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள். காரணம் இல்லாமல் ஒரு பெண் தலாக்கை கேட்டால், ஹுலா கேட்டால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தினுடைய வாசனையை கூட அவளால் நுகர முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பாவமான பெரும்பாவமான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைகள் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருளான மாதங்கள் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. அருமையானவர்களை, இந்த காலங்களிலே நாம் பரக்கத்தை அதிகமாக ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமல்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும் நம்முடைய குறைகள், அந்த குறைகளை மாற்றுவதற்கெல்லாம் இந்த நாட்களை நாம் காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சங்கையான இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்தருள்வானா, எல்லா விதமான பரக்காத்துகளையும் தந்தருள்வானா. அருள்மிக்க ரமலானை மிக்க பேணுதலோடு பெற்றுக்கொள்வதற்கு பூரணமான முறையில், பாக்கியமான முறையில், எந்த குறைகளும் இல்லாமல் சங்கையான ரமலானை ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.